ஒரு பட்டர்ஃப்ளை, அதாவது ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய ரெக்கையை ஒரு வாட்டி அசைக்கும் போது அது அந்த இதனால இன்னொரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா. அதனால சீக்வன்ஸ் ஆஃப் எவென்ட்ஸ் நடக்குமா. ஒன்று இன்னொன்றுத்த ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு கட்டத்தில் சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய சூறாவளியை உலகத்தில் வேற ஏதோ இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். இதனால தான் வேர்ல்டு வார் 1 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வேர்ல்டு வார் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு மேலே இறக்குறாங்களா. ஒரு சின்ன கூழாங்கல் தான் இவ்வளோ பெரிய லாஸை உண்டு பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த 10 செகண்ட்ஸ் ரூல். இந்த 10 செகண்ட்ஸ் ரூல் என்னன்னா, வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். 27 பிப்ரவரி 2002 அயோத்தியாவிலேருந்து அகமதாபாத்துக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. கோத்ரா அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் அங்கே நிற்குது. அப்போ அந்த ட்ரெயினில் வந்தவங்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது. அது எதில் ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஈவ் டீசிங்கில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிண்டல் பண்ணுறாங்க யாரோ ஒரு குரூப். அப்புறம் வருது இன்னொரு குரூப்பு, அது கொஞ்சம் சண்டே ஆகுது, பெரிய சண்டே ஆகுது, ட்ரெயின் எரிக்கப்படுகிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் ரயாட்ஸ் நடக்குது. நூற்றுக்கணக்கானோர் இறந்தார்கள், எத்தனை குடும்பங்கள் அழிந்தன. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் வேற பரவுது. ஒரு சின்ன ஈவ் டீசிங்கில் ஆரம்பித்தது எங்கே போய் முடிஞ்சிருக்கு. இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1972 லாரன்ஸ் அப்படின்றவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டியாரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பண்ணுறவர் மேத்தமெட்டிஷியன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பட்டர்ஃப்ளை, அதாவது ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய ரெக்கையை ஒரு வாட்டி அசைக்கும் போது அது அந்த இதனால இன்னொரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா. அதனால சீக்வன்ஸ் ஆஃப் எவென்ட்ஸ் நடக்குமா. ஒன்று இன்னொன்றுத்த ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு கட்டத்தில் சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய சூறாவளியை உலகத்தில் வேற ஏதோ இடத்துல கிரியேட் பண்ண போகுது. ஒரு பட்டாம்பூச்சி தன் ரெக்கையை ஆட்டும் போது. இதை அவர் எப்படி கண்டுபிடிச்சாரான்னா, அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் மூலமாக சீகல், அதாவது கடற்பறவை தன் ரெக்கையை ஆட்டினா என்ன பண்ணுன்ட்டு ஒரு தியரி போட்டிருக்காரு. அதில் எப்படி இதாகுதுன்னா, அது வந்து ஒரு பெரிய ஹரிக்கேனை உண்டாக்குது, சூறாவளியை உண்டு பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, ஒரு பொயட்டிக்காக சொல்லலான்னு இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு அவர் கொண்டு வரார். ஸோ ஒரு செயல் அடுத்ததுக்கு கொண்டு போகும், அடுத்தது இன்னொரு அதோட பெருசாகும். இந்த மாதிரி போய் ஒரு பெரிய சூறாவளியை உண்டு பண்ணும். இதை தான் நம்ம கோத்ரா இன்சிடென்ட்லையும் பார்த்தோம். ஒரு ஈவ் டீசிங்கில் ஆரம்பித்தது எங்கே கொண்டு போய் முடிஞ்சுது. 1914 டியூக் ஃபர்டினண்ட் அப்படின்றவர் ஆஸ்திரியாவுக்கும் ஹங்கேரிக்கும் அப்போ வந்து இணைஞ்சிருந்துச்சு. அதோடைய ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு அடுத்த ரூலர். அப்போ போஸ்னியா, செர்பியா இங்கெல்லாம் ஒரு சில மன கஷ்டம் இருந்துச்சு, நம்மளையும் அங்கே சேர்த்துருவாங்களான்னு. அப்போ ஒருத்தர் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு? இல்லை பேசாம இந்த ஹேர் அப்பேரண்ட், அதாவது டியூக் ஃபர்டினண்டை நம்ம போட்டு தள்ளிட்டா ஒரு எண்ணம் ஆரம்பிக்குதுங்க. இவரை நம்ம கொண்டுட்டா அப்போ அடுத்தது நம்ம ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு இவர் தலைவராக மாட்டார், அது வீக் ஆகிடும். அப்போ நம்ம போஸ்னியா, செர்பியா இண்டிபெண்ட் ஆகலாம். இப்படி யோசிக்கிறாரு. இந்த யோசனையினால ஒரு சிலரை ரெடி பண்ணுறாருங்க. அப்போது 28 ஜூன் 1914 ஒரு நியூஸ் வருது, இவர் அந்த வழியாக போகிறாரு. யார்? ஃபர்டினண்டுன்னு. ஸோ ஒரு மீட்டிங்காக போகிறாரு. அவரை அசாசினேட் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஒருத்தர்கிட்ட ஆரம்பித்த எண்ணம் அடுத்தது அசாசினேஷன் வரைக்கும் போகுது. அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடும், தப்பிச்சிடுறாரு. ஒரு 3-4 காராக போகுது. ஸோ அந்த பாம் இது பண்ணுறாங்க, தூக்கி எறிகிறாங்க. இவர் தப்பிச்சிடுறாரு. இவங்க போகிறாங்க, மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி வராங்க. வரும்போது முன்னாடி போன காரு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, ரூட்டை தப்பாக ரைட்டில் திரும்பிடுறாங்கங்க. அப்போது 2வது கார் போகுது, 3வது கார் போகுது. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ரிவர்ஸ் எடுக்கிற டைமில் என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே காலையில் இவரை கொல்லணும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனார். அவர் அந்த சைடு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் பார்க்குறாரு, இப்போ திரும்பி போகிறாங்க. ரிட்டர்ன் அந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுவாங்க. உடனே இதான் சரியான சமயம்னு கொண்டுடுறாரு. இதற்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இதனால ஆஸ்திரியா ஹங்கேரியாவில் பெரிய பிரச்சனை வருது. இதற்கப்புறம் இதனால தான் வேர்ல்டு வார் 1 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வேர்ல்டு வார் 1ல மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு மேலே இறக்குறார்கள். அதற்கப்புறம் 2 கோடிக்கு மேலே கை கால் இழக்கிறாங்க. 4 கோடி மக்கள்
கேஷுவாலிட்டிஸ் அவஸ்தைப்படுகிறார்கள். 4 கோடின்னா அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்தில் 5 பேர்னு வச்சாலும் 20 கோடி மக்கள். இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது? ஒருத்தருடைய ஒரு எண்ணத்தினால இவரை கொண்டுட்டா என்னன்றது. ஸோ இதை நம்ம எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். நம்மளுடைய ஒரு செயல், நம்மளுடைய எண்ணம் முதல்ல, அடுத்தது ஒரு செயல் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஹரிக்கேனை உருவாக்கலாம்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொல்ல போகிற இந்த 10 செகண்ட் ரூல் உங்களுடைய லைஃபையே மாற்றும். உங்கள் லைஃப் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பல பேருடைய லைஃபையும் உங்களுடைய செயலில் உங்களுடைய செயல்னால மாற்ற முடியும் இந்த 10 செகண்ட் ரூல்னால. இப்போ இந்த மகாபாரத போர் எப்படி ஆரம்பிச்சதுன்னா சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, ஒரு துரியோதனன் ஏதோ ஒரு இடத்துல தவறுதலா வழுக்கி விழுந்துருவாராம். தண்ணி நினைச்சு காலை வைப்பாரு, அப்போ வழுக்கி விழுந்துடுறாரு. அந்த சமயத்துல அங்க இருந்த திரௌபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல திரௌபதி கிடையாது, அவர் வேலை செய்யற இன்னொரு பணிப்பெண் தான் ஒரு சிரிச்சிட்டாங்களாம். ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, திரௌபதி சிரிச்சாங்கன்னு. அதனால அந்த பகை இந்த பாய்சன் ட்ரீ மாதிரி உள்ள வளர்த்து வளர்த்து வில்லியம் பிளேக்னு ஒரு அருமையான ஒரு போய்ட் எழுதியிருப்பார். பாய்சன் ட்ரீன்னு ஒரு சின்ன எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய விஷ செடியாகி மரமாகி நம்ம மைண்ட்லேயே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த எண்ணத்தை பெருசாக்கியே போய் பெரிய பகையை உருவாக்கும். அந்த மாதிரி ஆச்சு பாரத போர். ஒரு சின்ன சிரிப்பில் ஆரம்பிச்சது. இது அந்த அவலாஞ்ச் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு பெபிள், அதாவது ஒரு கூழாங்கல் ஒருத்தர் தெரியாமல் தட்டி விடுறாங்க, ஒரு பனிமலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூழாங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக உருளை 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 ஐஸை சேகரிக்கும், ஒரு பந்தாகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெருசாகி ஒரு பெரிய அவலாஞ்சாக மாறும். அதனால் நிலச்சரிவுகள் ஏற்படும், பல்வேறு உயிரிழப்புகள் நேரிடும். ஒரு சின்ன கூழாங்கல் தான் இவ்வளோ பெரிய லாஸை உண்டு பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிற இந்த 10 செகண்ட்ஸ் ரூல். இந்த 10 செகண்ட்ஸ் ரூல் என்னன்னா, நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு டிராஃபிக்ல ப்ராப்ளம், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ லெஃப்ட் டர்ன் எடுக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் இண்டிகேட்டர் போடாமல் பண்ணிட்டார். அதனால நீங்கள் பக்கத்தில் போய் பிரேக் பண்ணுறீங்க. இந்த ஒரு சின்ன இஷ்யூவில் ஒரு 10 செகண்ட் டிலே பண்ணுங்க. உங்கள் ரியாக்ஷனை ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ண போகிறது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதாரண ஒரு இது தானேன்னு யோசிப்பீங்க. போன மாதம் காசியாபாத்தில் நான் ஒரு பத்திரிகை செய்தியில் பார்த்தேன். ஒரு சின்ன பார்க்கிங் இஷ்யூனால ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை வந்து ஒருத்தரை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் நிறைய இந்த மாதிரி மாதம் 1 2 உலகெங்கும் வெறும் பார்க்கிங்கில் ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை உயிரிழப்புகளில் நேரிடுது. இதனால் என்ன, செத்தவங்க மட்டும் இல்லை, கொலை பண்ணவருடைய குடும்பமும் முடிஞ்சிருச்சு. செத்தவங்களுடைய குடும்பம் யோசிச்சு பாருங்க. அவங்க பையன் பொண்ணு அம்மாவோ அப்பாவோ இல்லாமல் வாழ்க்கையை வேற மாதிரி ட்ராக்ல போக ஆரம்பிச்சிடும். கொலை பண்ணவருடைய குடும்பம், கொலைகாரனுடைய பையன், கொலைகாரனோட பொண்ணுன்னு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சந்ததியே அஃபெக்ட் ஆக போகுது. ஒரு சின்ன பார்க்கிங்கில் உள்ள பிரச்சனை இல்லைங்க. ஸோ இதை தான் நம்ம 10 செகண்ட் எதனாலும் எதை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதற்கு முன்னாடி அதோடைய கான்சிக்வன்சஸ், அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், நீங்கள் பண்ண போகிறது ஒரு கூழாங்கல் அவலாஞ்ச் எஃபெக்டாக மாறலாம், அல்லது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டாகவும் மாறலாம். அது பெரிய ஒரு நல்ல காரியத்துக்கும் கொண்டு போகும், இல்லைன்னா ஒரு பெரிய சூறாவளியும் உண்டு பண்ணும். அதை ஒரு யோசிச்சுட்டு செய்கிறது என்றைக்குமே பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ கடைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. காரை நானும் அடிக்கடி பண்ணுறது. ஒரு ரோட்டில் இருப்போம், அந்த கடைக்கு முன்னாடி பார்க்கிங் இருக்காது. நம்ம டக்குன்னு நிறுத்திட்டு அதான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட போகிறோம் அப்படின்னு போவோம். இதனால் எதிரில் உள்ள வண்டி கொஞ்சம் வர முடியாது. ஸோ ஒரு சின்ன ஏரியாவில் 2 வண்டியும் வரணும்னு முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகும். அதனால பக்கத்து ரோடில் இன்னும் டிராஃபிக் ஜாம் ஆகும். அங்கே வண்டி மூவ்மெண்ட் இல்லாதனால அடுத்த ரோடுன்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பார்க்கிங்னால அங்கே பாருங்கள், ஆம்புலன்ஸஸ் ஒரு சில இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டிலேனால ஒரு சில உயிரிழப்புகளும் நேரிடும். அந்த ஆம்புலன்ஸு கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலனா. ஒரு சின்ன ராங் பார்க்கிங் நம்ம யோசிக்கிறது ஒரு பெரிய பாதிப்புகளை நிறைய பேருக்கு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 10 செகண்ட் ரூல் என்னன்னா, எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டா நம்ம இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்.
என்ன செயலாக இருந்தாலும் இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்க போகுது, ஒரு பெரிய சூறாவளியை உண்டு பண்ண போகுது அப்படின்றத யோசிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெர்டினண்டை கொல்றது வேர்ல்டு வார் 1க்கு லீட் பண்ணிச்சு. அது எங்கே ஆரம்பிச்சது? ஒரு எண்ணத்தினால இவரை ஏன் அசாசினேட் பண்ணக்கூடாதுன்னு. இதே தான் கோத்ரா வயலன்ஸு ஈவ் டீசிங்கில் ஆரம்பிக்குது. மகாபாரத போர் ஒரு சின்ன சிரிப்பில் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்னது நம்ம நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஹரிக்கேனை உருவாக்கலாம், சூறாவளியை உருவாக்கலாம். அதனால் நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, சுற்றியுள்ளவர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படலாம். அதனால் எப்பயுமே நம்ம என்ன செய்கிறதுக்கு முன்னாடியும் குறிப்பாக இமோஷ்னலாக இல்லாமல் ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சரியாக இருக்கும். இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அவர் அழகாக சொல்லிடுறாரு. இது 2 லைனில். என்னது? ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. துணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலான்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஸோ இதை மனசில் வச்சு இந்த 10 செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நல்ல இதே 10 செகண்ட் ரூலை வச்சு நீங்கள் நல்ல பாதிப்புகளையும் கொண்டு வரலாம். வெறும் சூறாவளி மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சின்ன இதை நல்லா பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நல்லதும் நடக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.